அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்துல சனி பகவான் தனியா இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும், அல்லது சனி பகவான் மற்ற கிரகங்களோட இணைஞ்சிருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இந்த கிரகங்கள் மற்ற கிரகங்களோட சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியா பதிவு போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல சனி பகவான் மற்ற கிரகங்களோட இணைஞ்சிருந்தாலும் அல்லது தனியா இருந்தாலும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ராசி, நட்சத்திரம், லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சனி பகவான் தனியா இருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். அடுத்ததா சனி பகவானோட மற்ற கிரகங்கள் சேர்ந்திருந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நீங்க எந்த ராசி, நட்சத்திரம், லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, இந்த பலன்கள் சரியா இருக்கும். அந்த பலன்களை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாருக்கும் சரியா இருக்குமா அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லா பலன்களும் சரியா இருக்காது. ஆனால் அதுல 1-2 பலன்கள் சரியா இல்லாமலும் இருக்காது. அதுக்கு காரணம் என்ன? அந்த கிரகம் எந்த பாவகத்துல இருக்குதோ அந்த பாவகத்துல அந்த கிரகம் என்ன மாதிரி ஒரு பலத்தோட இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த பலன்களுடைய அளவீடுகள் இருக்கும். ஆட்சி, உச்சம், சமம், நீச்சம், பகை, இந்த பலம். அடுத்ததா அந்த கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி என்ன பலத்தோட இருக்காரோ அதை பொறுத்து தான் கிடைக்கக்கூடிய பலன்களுடைய அளவீடுகள் இருக்கும். அடுத்ததா அந்த அதிபதி இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி, அடுத்தது அந்த அதிபதியோட சம்பந்தப்படுற மற்ற கிரகங்கள், அந்த பலத்தை பொறுத்து தான் இந்த கிரகத்தோட பலன்களுடைய அளவீடுகள் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், இந்த வீடியோல சொல்லப்படுற எல்லா பலன்களும் எல்லாருக்கும் சரியா இருக்காது. ஆனால் 1-2 பலன்கள் சரியா இல்லாமலும் இருக்காது. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க எந்த ராசி, நட்சத்திரம், லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சனி பகவான் தனியா இருக்காருன்னு வைங்களேன், அவங்களுக்கு எல்லாம் பலன்கள் எப்படி இருக்கும்? அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, எப்பவுமே வாழ்க்கையில அவங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மெதுவா தான் நடக்கும், ஸ்லோவா தான் நடக்கும், ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆரம்ப வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் வாழ்க்கை. இங்க நான் பொருளாதாரத்தை பத்தி சொல்லவில்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஷ்டம் அப்படின்றது ஏழைக்கும் இருக்குது, பணக்காரங்களுக்கும் இருக்கு. அது அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி கஷ்டம் அப்படின்றதோட அளவீடுகள் இருக்கும். இப்போ இந்த சனி பகவான் தனியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆரம்ப வாழ்க்கை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கையா தான் இருக்கும். ஆனா கஷ்டமாவே இருந்தாலும் அது ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்போ சனி பகவான் தனியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு 30 வயசுல இருந்து 36 வயசுக்குள்ளதான் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான காலகட்டமா அமையும். அதுக்கப்புறம் தான் முன்னேற்றம்ன்றது படிப்படியா இருக்கும், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றம். ஒரு தடவை இவங்க வாழ்க்கையில அந்த முன்னேற்றம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க கீழ்நிலைக்கு வரவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இவங்க வாழ்க்கையில எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உழைப்பு அப்படின்றத ரொம்ப அதிகமா போட வேண்டியிருக்கும். கடின உழைப்பாளின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்கன்னா அடுத்தவங்களை எதிர்பார்க்காம தன்னுடைய சுய முயற்சியால வாழ்க்கையில முன்னேறக்கூடியவங்களா இருப்பாங்க. தொழில் சார்ந்த வகையில ஒரு நிலையான ஒரு இது, மற்ற கிரக அமைப்புப்படி அரசு வேலை அமையுதுன்னா, அரசு அல்லது அரசியல் சார்ந்த துறையில இருந்தாங்கன்னா அது ஒரு நிரந்தரமான ஒரு வேலை, தொழில் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அமைஞ்சிடும். சொந்த தொழில் பண்ணாலுமே நிலையான தொழிலா இவங்களுக்கு இருக்கும். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பொறுமை அப்படின்றது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா தான் செயல்படுவாங்க. ஒரு பொறுமை அப்படின்றது இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஒரு தன்னடக்கமான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. இவங்க மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா கோபம் அப்படின்றது இருக்கும், இருந்தாலுமே அதெல்லாம் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானமா பொறுமையா தான் செயல்படுவாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில
இந்த சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சமூகம் சார்ந்த வகையில எப்போ ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு சமுதாயம் சார்ந்த வகையில ஒரு மதிப்பு மரியாதைன்றதும் இருக்கும். குடும்பம் சார்ந்த வகையில ஒரு மதிப்பும் அதிகமாகும். சொத்து சேர்க்கை அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும். யாருக்கு? சனி பகவான் தனியா இருக்கக்கூடியவங்களுக்கு. இதெல்லாம் நல்ல பலன்கள் சொல்லிட்டோம். இதே சனி பகவான் தனியா இருந்து, சனி பகவானே பாபகிரகம் தான், மீதி இருக்கக்கூடிய பாபகிரகங்கள் சூரியன், செவ்வாய், ராகு, கேது. இந்த சனி பகவான் ஜாதகத்துல தனியா இருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமானால் இவங்களுக்கு என்ன ஆகும்னா எல்லாமே லேட்டா கிடைக்கும். அதாவது பொதுவா சனி பகவான் தனியா இருந்தாலே லேட்டா தான் கிடைக்கும். இதுல பாபகிரக சம்பந்தம் பலமாயிட்டா இன்னும் லேட்டா தான் கிடைக்கும். படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதோ அது எல்லாமே லேட்டா தான் கிடைக்கும். சனி பகவான் தனியா இருந்து மற்ற பாபகிரகங்கள் பலமா சம்பந்தப்படும் போது எல்லாமே கிடைக்கும். ஆனா லேட்டா கிடைக்கும். லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா இருக்கும். இவங்களுக்கு மன அழுத்தமும் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஒரு தனிமை, தனிமையில இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இவங்களுக்கு அதிகமா இருந்துட்டு இருக்கும். சனி பகவான் தனியா இருக்கிறவங்களுக்கு யாருக்கிட்டையுமே மனசு விட்டு பேச மாட்டாங்க. இவங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஏதோ ஒரு கவலை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அதனால மனசு என்ன ஆகும்? ரொம்ப ஒரு சோர்வான மனநிலைக்கு இவங்க போவாங்க. அதனால மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகும். தனிமை உணர்வு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ சனி பகவான் தனியா இருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமாகிறப்ப உடல் ரீதியா பாத்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூட்டு வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அடுத்தது பாத்தீங்கன்னா இது சார்ந்த இதுலயே பாத்தீங்கன்னா அதிக நாள் ப்ராப்ளம் பிரச்சனை அப்படின்றது இருக்கிற மாதிரி இருக்கும். அது எப்ப இருக்கும்? குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்போது ஆரம்பிக்கும். எல்லா தசாபுத்திலையும் ஆரம்பிக்காது இந்த நோய் அப்படின்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உறவுகள் சார்ந்த வகையில எப்பவுமே ஒரு கேப் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உறவுகள் சார்ந்த வகையில ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு தான் அவங்க இருப்பாங்க. அப்படிதான் இருக்க வேண்டிய கட்டாயம் வரும். உறவுகள் சார்ந்ததுல உறவுகள்னா அங்க எல்லா உறவுகளுமே அடங்கிடுச்சு. அப்பா, அம்மா, கணவன், மனைவி, உடன்பிறப்புகள் எல்லாத்துலயுமே அந்த உறவுகள் அப்படின்றதுல அடங்கிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பொதுவாகவே சனி பகவான் லக்னத்துக்கு எந்த பாவகத்துல தனியா இருந்தாலும் சரி, அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட பலன்கள் லேட்டா தான் கிடைக்கும். இப்போ லக்னத்துல இருக்கா, கொஞ்சம் லேட்டா தான் அவருக்கு வாழ்க்கையில கொஞ்சம் நல்லா இருக்கிறது நடக்கும். 2ஆம் பாவகத்துல இருக்கா, குடும்பம், தனம், வாக்கு அப்படின்றது லேட்டா தான் கிடைக்கும். அதுல எப்பவுமே ஏதோ ஒரு குறைன்றது இருந்துகிட்டே இருக்கும். லக்னத்துல இருந்தாலுமே அவங்களுக்கு வேண்டிய அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்காது. 7ஆம் பாவகத்துல இருக்கா, கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். கல்யாணம் சார்ந்த விஷயத்துல, கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு குறை அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். 10ஆம் பாவகத்துல சனி பகவான் தனியா இருக்காரா, தொழில் சார்ந்த வகையில இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பட்டம், பதவி, கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே லேட்டா தான் கிடைக்கும். அதுல ஏதோ ஒரு குறைன்றது இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாவே சனி பகவான் தனியா இருந்தாலும் சரி, வேற கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் சரி, எந்த பாவகத்துல இருக்காரோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட பலன்கள்ல ஏதாவது ஒரு குறை ஜென்மத்துக்குமே இருந்துகிட்டே இருக்கும். உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்குமே அப்படித்தான். இப்போ சனி பகவான் தனியா இருந்ததுக்கு பலன் சொல்லிட்டோம். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவான் சூரிய பகவானோட இணைஞ்சிருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? நல்ல பலன், நெகட்டிவ் பலன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ சூரியன் அப்படின்னாலே ஆத்மா, தந்தை காரகன், ஒரு அதிகாரம், ஒரு அகங்காரம் கூட வச்சுக்கலாம். சனி பகவான் பாத்தீங்கன்னா கர்மா, கர்மக்காரகன், பொறுப்பு, தாமதம், கட்டுப்பாடு. இப்ப இந்த 2 கிரகமும் சேர்ந்திருக்கப்ப என்ன ஆகும்? இவங்களுக்கு வாழ்க்கையில அதிகமான அந்த தான்ற அகங்காரம், தான்ற ஒரு அகந்தை அது குறைஞ்சு போய் வாழ்க்கையில பொறுப்பு அப்படின்றது அதிகமாகும். அப்படி அதிகமாகிறப்ப என்ன ஆகும்? வாழ்க்கைனா என்ன, உலகம்னா என்ன, உறவுகள்னா என்ன அப்படின்ற ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்துக்கக்கூடிய வாழ்க்கை நிலை இவங்களுக்கு அதிகமா அமையும். யாருக்கு? சனி பகவானோட சூரிய பகவான் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி,
உங்க ஜாதகத்துல எந்த பாவகத்துல இந்த கிரகங்கள் சனி பகவானும் சூரிய பகவானும் மட்டும் இல்ல, மற்ற சொல்ல எல்லா விஷயத்துக்குமே சனி பகவானும் சூரிய பகவானும் எந்த பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் இதுதான் பலன். இப்போ இவங்க பாத்தீங்கன்னா மனோ ரீதியா பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு போராட்டத்துல இருக்கிற மாதிரியே தான் இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும். இவங்களை பத்தி முழுமையா யாருக்கிட்டையுமே வெளிப்படுத்த மாட்டாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு முதன்மை நிலை வேணும்னு நினைப்பாங்க. ஆனா அதை அவ்வளவு சீக்கிரம் இவங்களால அடைய முடியாது. எந்த ஒரு விஷயத்திலுமே தன்னை பற்றி தான் யார், தன்னோட இதை பத்தி நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனாலே மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகும். ஒரு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இவங்க மேல தப்பு இல்லைன்னா இவங்களே அதை உணர்ந்து கம்முன்னு போயிடலாம், தப்பு இல்லை. ஆனா அது தான் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அடுத்தவங்ககிட்ட அதை நிரூபிக்க முயல்வாங்க. ஆனா அது முடியாது. அதனால என்ன ஆகும், மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வயசுக்கு மீறின ஒரு அறிவு, ஒரு அனுபவம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் மோசமான சூழ்நிலை வாழ்க்கையில வந்தாலும் சரி, வாழ்க்கையில ஆரம்பத்துல தடைகளும் நிறைய இருக்கும். அப்படி இருந்தாலும் சரி, வாழ்க்கையில நிறைய எது சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு படத்துல கூட டயலாக் வருமே, கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அந்த பட்டு இந்த பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டுன்னு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி டயலாக் இந்த சனி சூரியன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு சரியா இருக்கும், பொருத்தமா இருக்கும். வாழ்க்கையில அந்த அளவுக்கு நிறைய அவமானங்களை சந்திச்சு நிறைய தோல்விகளை சந்திப்பாங்க. ஆனால் விடாமுயற்சினால வாழ்க்கையில இவங்களுக்கு ஒரு உயர்வு ஒரு நாள் இல்லை ஒரு நாள், நான் சொல்றது வாழ்க்கையில குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு தடவை வாழ்க்கையில அந்த உயர்வு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது அப்படியே தொடரும், நீடிச்சிருக்கும். இடையில இறங்கு முகம்ன்றது வராது, ஏறுமுகமா தான் இருக்கும். நிர்வாகம் சார்ந்த துறையில இருக்காங்கன்னா ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறமை இவங்களுக்கு இருக்கும். இப்போ மற்ற கிரக அமைப்புப்படி சட்டத்துறை, அரசு சார்ந்த வேலை அல்லது சொந்தமா தொழில் அமைதுன்னா அதுல சூப்பரா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. சுய கட்டுப்பாடு அப்படின்றது இந்த சனி சூரியன் சேர்ந்து இருக்கிறவங்க கிட்ட இருக்கும். தேவையில்லாம பேச மாட்டாங்க, அவசியம்னா மட்டும்தான் பேசுவாங்க. அனாவசியமா எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் பேச மாட்டாங்க, யாருகிட்டையும் பேச மாட்டாங்க. எவ்வளவு பெரிய எந்த மாதிரியான உணர்ச்சிகள் மன ரீதியா உடல் ரீதியா இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறமை இவங்க கிட்ட இருக்கும். வாழ்க்கையில இவங்களுக்கு மத்தவங்க அட்வைஸ் பண்றதை விட தன்னைத்தானே தான் வாழ்க்கையில பார்த்த அனுபவத்தை வச்சு தன்னை திருத்திக்கிட்டு தன்னை ஒரு சரியான மனிதனா வடிவமைச்சுக்க கூடியதுல புத்திசாலித்தனமா இருப்பார் இந்த சனியும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறவங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம் சார்ந்த வகையில வாழ்க்கையில ஒரு 36 வயசுக்கு அப்புறம் ஒரு 42 வயசு ஆக ஆகதான் இந்த சமுதாயம் சார்ந்தவர்களை ஒரு மதிப்பு மரியாதை ஒரு அந்தஸ்துன்றது வரும், ஒரு நிலையான வாழ்க்கைன்றது அப்பதான் ஓரளவு நிலையா ஒரு வாழ்க்கை அமையுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இவங்களுக்கு 36 வயசுல இருந்து அந்த 42 வயசுக்குள்ளதான் வரும். இது எல்லாமே நல்ல பலன்கள். இது இந்த சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருந்தா கெட்ட பலன்கள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ சனி பகவானும் சூரிய பகவானும் ரெண்டு பேருமே பாபகிரகங்கள், மீதி இருக்கக்கூடியது ராகு கேது செவ்வாய். அந்த பாபகிரகமும் பலமா சம்பந்தப்படுது அப்படின்னா என்ன ஆகும், தந்தை வர்க்கம் சார்ந்ததுல எப்பவுமே ஒரு பிரச்சனை கருத்து வேறுபாடுன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். தந்தையுடைய உடல் நலம் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு பாதிப்பு வாழ்க்கையில அடிக்கடி சந்திக்க வேண்டி இருக்கும். தந்தை வர்க்கம் சார்ந்ததுல ஒரு ஆதரவு அப்படின்றது குறைவாதான் இருக்கு இவங்களுக்கு எப்பவுமே. அடுத்தவங்க தன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு இவங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். மதிச்சாலுமே சரியா மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குறை இவங்க மனசுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்ற ஒரு கோபம் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம், வீட்லயா இருக்கலாம், எங்கேயா இருந்தாலும் சரி, தனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கல என்ற ஒரு கோபம் தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். யாருக்கு சொல்லிட்டு இருக்கோம், சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்திருந்து மற்ற பாபகிரகங்கள் பலமா சம்பந்தப்பட்டவங்களுக்கு நெகட்டிவ் பலன் கெட்ட பலன் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நல்ல பலன் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ அந்த கெட்ட பலன்ல பாத்தீங்கன்னா மன அழுத்தம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். தனிமை அப்படின்றது ரொம்ப வாழ்க்கையில கூட்டு குடும்பத்திலே இருந்தாலும் தனியா வாழ்ற மாதிரியான ஒரு மனநிலையில தான் இவங்க இருப்பாங்க. மனசு விட்டு யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டாங்க.
தனியாவே தனக்கு வரக்கூடிய சோகம் துக்கத்தை எல்லாம் சுமந்துக்கிட்டு ஒரு உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இவங்க இருப்பாங்க. உடல் ரீதியா பாத்தீங்கன்னா தலைவலி, தலை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், எலும்பு முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்ட் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா இவங்களுக்கு குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்போது வாழ்க்கையில வரும். பொதுவாவே சொல்லிட்டோம், சனி பகவான் சேர்ந்து இருந்தாலும் சரி தனியா இருந்தாலும் சரி ஒரு ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்காரோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட பலன்கள்ல ஏதாவது ஒரு குறை ஜென்மத்துக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா சனி பகவான் சந்திரன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால், அதாவது சனி பகவானோட சந்திரன் சேர்ந்து எந்த பாவகத்துல இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல இந்த சந்திரனும் சனியும் எந்த பாவகத்துல இறந்திருந்தாலும் சரி அதுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு கிரகமும் சந்திரன் அப்படின்னாலே மனம், நம்முடைய மனசு வந்து சந்திரன், உணர்ச்சி, தாய், நம்முடைய சிந்தனை, இதெல்லாம் சந்திரன். சனி பாத்தீங்கன்னா கர்மக்காரகன், கட்டுப்பாடு, தாமதம், சோதனை இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். இப்ப இந்த ரெண்டு கிரகமும் சேர்றப்ப என்ன ஆகும்? மனசு எப்பவுமே பாரமா இருக்கிற மாதிரியே இவங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில பொறுப்பு அப்படின்றது அதிகமா இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வெளியில பாத்தீங்கன்னா இவங்க ஒரு அமைதியான மனநிலையில சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள எப்பவுமே ஏதாவது ஒரு கவலை அப்படின்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்களுடைய உணர்ச்சிகளை, அது எந்த மாதிரியான உணர்ச்சியா இருந்தாலும் சரி, அதை வெளியில வெளிப்படுத்த முடியாத தன்மை அப்படின்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்க சின்ன வயசுலயே அதிகமான பொறுப்புகளை சுமக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி அதையெல்லாம் தாண்டி சாதனை பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. யாரு? இந்த சந்திரனும் சனி பகவானோட சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க. அவசரப்பட்டுலாம் முடிவெடுக்க மாட்டாங்க. நிதானமா பொறுமையா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. யாரு? சனி பகவானோட சந்திரன் சேர்ந்தவங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு சராசரி மனிதன் போல இவங்க இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு திறமை, ஒரு பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு இது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த அட்வைஸ் சம்பந்தப்பட்டது, ஆலோசனை துறை சம்பந்தப்பட்டது, ஜோதிடம், தியானம், ஆன்மீகம், இதுல ஏதாவது ஒரு இதுல இவங்களுக்கு ஆர்வம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். இது சார்ந்த துறைகள்ல இவங்களுக்கு தொழில் வேலை அமையுதுன்னா அதுல கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த வகையில ஒரு பொறுப்பு உணர்வு அப்படின்றது இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த குடும்பம், வேலை, உறவுகள் இது எல்லாத்துலயுமே அடுத்தவங்க செய்ய வேண்டியத இப்ப குடும்பத்துல அவங்க தான் செஞ்சாகணும். ஆனா வெளியில உறவுகள், வேலை சார்ந்த விஷயத்துல அடுத்தவங்க செய்யக்கூடிய பொறுப்பை கூட தான் ஏத்துக்கிட்டு அதை செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட வயது ஒரு 35 வயசுக்கு அப்புறம் 40 வயசுக்குள்ளதான் மனநிலை ஓரளவு அமைதியாகும். ஒரு அதுக்கப்புறம் தான் ஒரு மதிப்பு மரியாதைன்றது கொஞ்சம் கொஞ்சமா உயரும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். இதே இந்த சனி பகவானோட சந்திர பகவான் சேர்ந்திருந்து மற்ற பாவகிரக சம்பந்தம் பலமானால் ஏற்படக்கூடிய கெட்ட பலன்கள், நெகட்டிவ் பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதாவது சொல்ல தெரியாத சோகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, காரணமே தெரியாது ஆனா கவலைப்பட்டு இருப்பாங்க. அதிகமான ஒரு எதிர்மறை சிந்தனை இவங்க மனசுக்குள்ள அதிகமா இருக்கும். அவங்க அதை நினைச்சிருவாங்களோ, இவங்க இதை நினைச்சிருவாங்களோ, இப்படி நினைச்சிருவாங்களோ, அப்படி நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த எதிர்மறை எண்ணங்கள் இவங்க மனசுல அதிகமாகி என்ன ஆகும்னா தனிமை உணர்வு, வாழ்க்கையில அதிகமா தனிமை உணர்வோட வாழ்ற மாதிரியே தான் இவங்க வாழ்வாங்க. இப்போ இந்த எதிர்மறை எண்ணங்கள் சொன்ன பாத்தீங்களா, அதாவது பொதுவாவே மனிதன் வந்து 4 பேர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்றது நினைக்கக்கூடாது. நாம நினைக்கிற மாதிரி 4 பேர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி இந்த சிந்தனை இருந்துட்டாலே அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் வாழ்க்கையில. அந்த மாதிரி இந்த சந்திரன் சனி சேர்ந்திருந்து மற்ற பாவகிரக சம்பந்தம் பலமா இருக்கிறவங்க எல்லாம் 4 பேர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைக்க கூடாது. நாம நினைக்கிற மாதிரி 4 பேர் இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி நினைக்காமல் இருந்தாலே சந்தோஷமா இருக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்து மற்ற பாவகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் வழி உறவுகள், தாய் வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்,
எல்லாமே ஒரு முழுமை பெறாது, ஒரு முழுமையான ஒரு ஆதரவு அப்படின்றது இருக்காது. அதனால பெருசா ஒரு பயன் இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாம ரொம்ப அவஸ்தப்படக்கூடியவங்க யாருன்னா, இந்த சனி பகவானோட சந்திர பகவான் சேர்ந்து இருந்து மற்ற பாப கிரக சம்பந்தம் பலமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில தூக்கம் சரியா வராது, தூக்கம் இல்லாம ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. பகலை விட நைட் டைம்ல தான் அதிகமா யோசிப்பாங்க. இவங்க வந்து ஒரு மனசு அப்படின்றது ஓய்வு எடுக்காம தான் இருக்கும். ஒரு ஓய்வு இல்லாம உடல் ரீதியா உழைக்கிற மாதிரி மனசு எப்ப பாத்தீங்கன்னா எதை பார்த்தாலும் சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அதுவும் நைட்ல தான் அதிகமா சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உடல் ரீதியான பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்புறம் மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா வரும். அதுவும் குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்போது வரும். பொதுவாகவே எந்த பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் சொல்லியாச்சு, சனி பகவான் எங்க இருந்தாலுமே அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கும்னு. இப்போ இந்த சந்திரன் சனி சேர்ந்து ஒரு 4ஆம் பாவகத்துல இருக்காங்கன்னு வைங்களேன், இவங்களுக்கு மன நிம்மதி அப்படின்றது உடனே கிடைக்காது, ரொம்ப லேட்டா தான் கிடைக்கும் வாழ்க்கையில. 7ஆம் பாவகத்துல இந்த சந்திரனும் சனி பகவானோட சந்திரன் சேர்ந்திருக்காரு அப்படின்னா உறவுகள் சார்ந்த வகையில எப்பவுமே ஒரு பாரம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவானோட செவ்வாய் பகவான் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, சனி பகவானோட செவ்வாய் பகவான் சேர்ந்திருந்தால், செவ்வாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சக்தி, தைரியம், கோபம், செயல். சனி பகவான் கட்டுப்பாடு, பொறுப்பு, தாமதம், கர்மகாரகன். இப்ப இந்த 2 கிரகமும் சேர்றப்ப என்ன ஆகும்? கோபமும் அதிகமா இருக்கும், வாழ்க்கையில கட்டுப்பாடும் அதிகமா இருக்கும். சில நேரம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க, சில நேரம் பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்க. அப்படியே மாத்தி மாத்தி தான் எந்த ஒரு விஷயத்தையுமே பார்ப்பாங்க. நெகட்டிவ்னா நெகட்டிவாவே பார்க்க மாட்டாங்க, பாசிட்டிவ்னா பாசிட்டிவாவே பார்க்க மாட்டாங்க. சில நேரம் இவங்க மனநிலை நெகட்டிவா செயல்படும், பல நேரம் பாசிட்டிவா செயல்படும். இப்போ இந்த சனி பகவானோட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி அதை வெளிப்படுத்துறது லேட்டா தான் வெளிப்படுத்துவாங்க, உடனே வெளிப்படுத்த மாட்டாங்க. கோபம் வரும், ஆனா அதை உடனே வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த கோபத்தை அடக்கி வைக்கக்கூடிய ஒரு மனநிலை இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எவ்வளவுதான் கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி, அதை வந்து அதை பெருசுப்படுத்தாம அதை வந்து ஏத்துக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்கும். எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி வாழ்க்கையில அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. யாரு? இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க. இப்போ இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுக்கு நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் உழைப்பு, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் பின்வாங்க மாட்டாங்க. இப்போ ராணுவம், மிலிட்டரி, அடுத்தது பாத்தீங்கன்னா காவல்துறை, பொறியியல் துறை, இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் மற்ற கிரக அமைப்பு படி அமையுது அப்படின்னா இவங்க அதுல கண்டிப்பா சிறப்பா செயல்படுவாங்க. ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கும். இவங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெயிக்காத மாதிரி தெரியும், லாஸ்டா பாத்தீங்கன்னா இவங்க தான் ஜெயிப்பாங்க. தைரியமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவெடுத்து அதுல செயல்பட்டு பாத்தீங்கன்னா பயத்தை கடந்து, பயம் அப்படின்றது இருக்கும் ஆனா எல்லா காலகட்டத்திலையும் இவங்களுக்கு இருக்காது. பயம் அப்படின்றத கடந்து ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்களும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அதிகமான ஒரு டிசிப்ளின், ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படின்றது இவங்க வாழ்க்கையில அதிகமா ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அவசர அவசரமா கோபம் வரும் இவங்க மனசுக்குள்ள, ஆனா அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. வெளிக்காட்டிக்காம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி செய்யக்கூடியதுல மிகப்பெரிய ஒரு கெட்டிக்காரரா இருப்பாங்க. யாரு? சனி பகவானோட செவ்வாய் பகவான் சேர்ந்தவங்க. ஆனா இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பொதுவாவே சனி பகவான்னாலே லேட்டு தான். அதனால இவங்க வாழ்க்கையில என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படின்றதும் லேட்டா தான் கிடைக்கும். ஒரு தாமதமான உயர்வு வாழ்க்கையில. முன்னேற்றம் அப்படின்றது மெதுவா தான் இருக்கும், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். 35 வயசுக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த சனி பகவானோட செவ்வாய் பகவான் சேர்ந்திருந்தா ஏற்படக்கூடிய கெட்ட பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சனி பகவானோட செவ்வாய் பகவான் சேர்ந்திருந்து 2 பேருமே பாப கிரகங்கள். மீதி இருக்கக்கூடிய சூரியன், ராகு, கேது இவங்களும் பலமா
சம்பந்தப்படுறாங்க அப்படின்னா கோபம் அப்படின்றது எரிமலை மாதிரி வெடிச்சு செதறும் இவங்க கிட்ட. அடக்கிலாம் வைக்க மாட்டாங்க கோபத்தை. வந்த டக்குன்னு எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் அந்த கோபத்தை வெளிக்காட்டிடுவாங்க. எதிர்பாராம திடீர்னு தான் இவங்க உள்ளுக்குள்ள இருந்து கோபம்ன்றது வரும். அதனால என்ன ஆகும், சண்டை சச்சரவு அதிகமாகும் உறவுகள் சார்ந்த வகையில தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட. அதனால பிரச்சனை தான் வாழ்க்கையில அதிகமா சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. யாரு? சனி பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்திருந்து மற்ற பாப கிரகங்கள் பலமா சம்பந்தப்பட்டவங்க. இவங்க வாழ்க்கையில விபத்துன்றதை கண்டிப்பா சந்திப்பாங்க. அதனால என்ன ஆகும், எப்போதுமே ஒரு ஆறாத தழும்பாய் இவங்களுடைய உடம்புல ஒரு காயம்ன்றது இருக்கும். எதையுமே அவசரமா செய்வாங்க. அதனால பெரிய ஒரு அவஸ்தையை சந்திக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அப்புறம் ஃபயர் சம்பந்தப்பட்டது, நெருப்பு சம்பந்தப்பட்டது, இரும்பு, அதாவது நெருப்புனால உடம்புல காயமாகிறது, அப்புறம் இரும்புனால காயமாகிறது, வண்டி வாகனத்துல போய் ஆக்சிடென்ட் ஆகி காயமாகிறது, அறுவை சிகிச்சை, இது எல்லாமே இவங்க வாழ்க்கையில நடக்குமானா எல்லாமே நடக்காது. இப்ப சொன்னதுல ஏதாவது ஒண்ணு நடக்காமல் இருக்காது குறிப்பிட்ட தசா புத்திகள். யாருக்கு? சனி செவ்வாய் சேர்ந்திருந்து மற்ற பாப கிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு. உடல் ரீதியா பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம்ன்றது இவங்களுக்கு வரும். அதனால இவங்க கோவப்படாம இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் தசை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில வரும் குறிப்பிட்ட தசா புத்தி வரும்போது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில சட்ட சிக்கல்களை, சட்டம் சார்ந்த பிரச்சனையை சந்திப்பாங்க. கண்டிப்பா இவங்க கோபப்பட்டு எடுக்கக்கூடிய அவசர முடிவுனால சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை இவங்க சந்திப்பாங்க. அதனால இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறவங்க கோபப்பட்டு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காதீங்க. பொறுமையா நிதானமா எடுத்தாதான் நல்லது. இப்போ 6ஆம் பாவகத்துல இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்திருக்காங்கன்னு வைங்களேன். 6ஆம் பாவகத்துல பாபகிரகம் இருக்கிறது நல்லது பொதுவாவே. எதிரிகள் எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி அவங்க ஜெயிச்சிருவாங்க. இவங்க அவங்களை எதிர்த்து ஆப்போசிட் பார்ட்டி ஜெயிக்க முடியாது. ஆனா உடல் ரீதியா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பலகீனம்ன்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதே 10ஆம் பாவகத்தை சனி பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்திருந்து மற்ற பாவகிரகம் சம்பந்தப்படுது அப்படின்னா வாழ்க்கையில அதிகமா உழைக்க வேண்டியிருக்கும். இவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதிக உழைப்பை போட்டாதான் அதுல உயர்வு அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருந்து ஒரு ஜாதகத்துல இவங்க வந்து சரியான வழியில தசாபுத்தி நல்லா இருந்து சரியான வழியில போறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சக்சஸ் இவங்க வாழ்க்கையில உண்டு. கோபம் அப்படின்றத குறைச்சாங்கன்னா வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப பக்கமாவே இருக்கும். அதுக்கு தசாபுத்தி ஒத்துழைக்கணும். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவானோட புதன் பகவான் சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சனி பகவான் புதன் பகவானோட சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இப்ப அடுத்ததா பார்க்க போறோம். இப்போ புதன் அப்படின்னாலே அறிவு, பேச்சு, கணக்கு, வியாபாரம். சனி அப்படின்னாலே கட்டுப்பாடு, பொறுப்பு, தாமதம், கர்மக்காரகன், தொழில்காரகன் எல்லாம் அவர் தான். இப்போ இந்த சனி பகவானோட புதன் பகவான் சேர்ந்தா எப்படி இருக்கும்? இவங்க சிந்திக்கிறது எதையுமே மெதுவா சிந்திப்பாங்க. அவசரப்பட்டு சிந்திக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு எடுத்தாங்கன்னா உறுதியா ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுப்பாங்க. மெதுவா சிந்திச்சு உறுதியா முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இவங்களுக்கு இருக்கும். தேவையில்லாம பேச மாட்டாங்க. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுதான் பேசுவாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு அறிவு, தொழில் சார்ந்த விஷயத்திலும் சரி, எந்த வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எது சார்ந்த வகையில அறிவு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அதை வந்து வாழ்க்கையில தன்னுடைய அறிவை பயன்படுத்தக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இவங்க இருப்பாங்க. எல்லாரும் தன்னுடைய அறிவுனால வரக்கூடிய திறமையை பயன்படுத்துறது கிடையாது. ஆனா இவங்க தன்னுடைய அறிவுனால வரக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய அறிவை பயன்படுத்தக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இவங்க இருப்பாங்க. அதிகமா சின்ன வயசுலயே ஒரு பொறுப்புகள் அதிகமா சுமக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இவங்களுக்கு வரும். யாருக்கு? சனி பகவானோட புதன் பகவான் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க. இவங்க எதையுமே அடுத்தவங்களோட கூட்டு சேர்ந்தெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. எதையுமே தனியா யோசிக்கதான் விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. தனிமையில தான் இவங்களுக்கு யோசனை அப்படின்றது ரொம்ப பலமா ஒரு நல்ல நல்ல சிந்தனைகள் இவங்களுடைய சிந்தனையில உதிக்கும். இப்போ இந்த சனி பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்ப ஒரு ஆழமான அறிவு இருக்கும். இவங்க எந்த ஃபீல்டுல இருக்காங்களோ, எந்த துறையில இருக்காங்களோ அது சார்ந்த இதுல அதிகமான ஒரு அறிவு அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும்.
கணிதம் சார்ந்த வகையிலையும் எந்த ஒரு விஷயத்திலையும் கணக்கு போடுறது கணக்கு பண்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா கணக்கு போடுவாங்க. கணிதம் சார்ந்த விஷயத்திலையும் அதிகமான ஒரு திறமை அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு, அதாவது பிளான் பண்ணி செய்யக்கூடியது. எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்து பார்த்து, அதாவது பகுத்தறிவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பகுத்தறிவுனா உடனே நாத்திகத்துக்கு போயிடாங்க. ஆத்திகம் நாத்திகம் மேட்டருக்கு நான் வரல. பகுத்தறிவுன்றது எதையும் பகுத்து பார்த்து செய்யக்கூடிய செயல்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துறை, கணக்கியல் சம்பந்தப்பட்டது, நிர்வாகம் சம்பந்தப்பட்டது, ஜோதிடம், ஆராய்ச்சி, இது சார்ந்த ஏதாவது ஒரு துறை இவங்க வாழ்க்கையில மற்ற கிரக அமைப்பு படி அமையுது அப்படின்னா அதுல ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. வியாபாரம் சார்ந்தது இவங்களுக்கு அமையுது அப்படின்னா அதுல நிலையான ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆனா அது மெதுவா இருக்கும். ஆனா அப்படி அப்படி மெதுவா இருக்கக்கூடியதும் பாத்தீங்கன்னா லாபம் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு வாழ்க்கையில அதிக நாட்கள் அந்த லாபம் அப்படின்றது இவங்க வாழ்க்கையில எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அந்த வியாபாரம் சார்ந்த வகையில எப்பவுமே இவங்க பேசுறதுல நிதானமா தான் பேசுவாங்க. வார்த்தைகளை அதிகமா பேச மாட்டாங்க. அளந்துதான் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அதிகபட்சம் இவங்க பொய் பேச மாட்டாங்கன்னு சொல்லலாம். யாரு? சனி பகவானோட புதன் பகவான் சேர்ந்து இருக்கிறவங்க பொய் பேச மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை அட்வைஸ் பண்றதுல ரொம்ப ரொம்ப திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. யாரு? சனி பகவானோட புதன் பகவான் சேர்ந்தவங்க. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 30 வயசுல இருந்து 36 வயசு ஆகும்போதுதான் தொழில் சார்ந்த வகையில, வேலை சார்ந்த விஷயத்துல, சமூகம் சார்ந்த வகையில ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்துன்றது உண்டாகும். இப்போ சனி பகவானோட புதன் பகவான் சேர்ந்திருந்தா ஏற்படக்கூடிய நெகட்டிவ் கெட்ட பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சனி பகவானோட புதன் பகவான் சேர்ந்திருந்து மீதி இருக்கக்கூடிய பாவகிரகங்கள் யார் யாரு? சூரியன், செவ்வாய், ராகு, கேது பலமா சம்பந்தப்பட்டாங்கன்னா இவங்களுக்கு பேச்சு தயக்கமா இருக்கும். அதாவது டக்குன்னு பேச மாட்டாங்க. தயங்கி தயங்கி தான் பேசுவாங்க. பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டாங்க. பேச வேண்டிய இடத்துல பேச முடியாத சூழ்நிலையை இவங்களுக்கு உருவாகும். அதனால என்ன ஆகும்? தன்னை பற்றி முழுமையா வெளிப்படுத்த முடியாத குணம் இவங்களுக்கு வந்துடும். அதனால என்ன ஆகும்? இவங்க வாழ்க்கையில அதிகமான நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் தவறி போயிடும். அதிகமா யோசிப்பாங்க. யாரு? அதாவது இந்த சனி பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருந்து மற்ற பாபகிரகம் பலமா சம்பந்தப்பட்டவங்க அதிகமா யோசிப்பாங்க. சின்ன விஷயத்த கூட பெருசாக்கி அதை அதிகமா யோசிச்சு மனக்குழப்பமாயி போயிடுவாங்க. அதனால முடிவு எடுக்கிறது லேட் ஆகும். அதனால வாழ்க்கையில வசந்தம் வர்றதும் ரொம்ப லேட் ஆகும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்புறம் மெமரி லாஸ், அதாவது ஞாபக மறதி, அப்புறம் அதிகமா உடல் ரீதியா மன ரீதியா ஒரு சோர்வாகிறது, கைகால் நடுக்கம், தூக்கம் இல்லாம அவஸ்தப்படுறது, இதெல்லாம் இவங்களுக்கு குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்போது வரும். இப்ப இந்த சனி பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா படிப்பு அப்படின்றது தடையாகும். தடைதான் ஆகும்னு சொல்லியிருக்கேன், படிக்க மாட்டாங்கன்னு சொல்லல. தடைனா என்ன? கொஞ்சம் 1 வருஷம் 6 மாசம் கேப் விட்டு லேட்டா படிக்கிறது, அல்லது ஃபெயில் ஆகி போயிட்டு அடுத்தது மறுபடியும் அதையே படிக்கிறது, அதுதான் தடை. கல்வியே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே என்ன ஆகும்? கவனம் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்காது. கவனச்சிதறல் அப்படின்றது இவங்களுக்கு அடிக்கடி உண்டு. எந்த ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கு லேட்டா தான் கத்துக்குவாங்க. தன்னம்பிக்கையும் குறைவா இருக்கும். யாருக்கு? சனி பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அடுத்ததா சனி பகவானோட குரு பகவான் சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? நீங்க ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல எந்த பாவகத்துல வேணாலும் சனி பகவானோட குரு பகவான் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? குரு அப்படின்னால ஞானம், தர்மம், ஆசான், நம்பிக்கை. சனி பகவான் அப்படின்னாலே கர்மா, கட்டுப்பாடு, தாமதம், சோதனை. இப்ப இந்த 2 கிரகமும் சேர்ந்தா என்ன ஆகும்? இப்போ குரு ராகு சேர்றது, குரு சனி சேர்றது, குரு சண்டால யோகம்னு சொல்றோம். நான் அந்த கான்செப்டுக்கெல்லாம் வரல. இப்ப இவங்க சேர்ந்தா என்ன பலன் அப்படின்றத நான் சொல்றேன் இந்த பதிவுல. இந்த 2 கிரகம் சேர்றப்ப என்ன ஆகும்? இவங்க வாழ்க்கையில லேட்டா தான் ஞானம் பிறக்கும். புத்தருக்கு போதி மரத்துக்கு அடியில ஞானம் பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவருக்கு அது லேட்டா தான் கிடைச்சது. அந்த மாதிரி எந்த ஒரு ஞானமும் எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க லேட்டா தான் புரிஞ்சுக்குவாங்க.
லேட்டா தான் இவங்களுக்கு ஞானம் அப்படின்றது பிறக்கும். ஆனால் வாழ்க்கை அப்படின்றது உறுதியா, ஆனா நல்ல வாழ்க்கை, அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கும், பாதியோட போகாம. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் ஆழ்ந்த சிந்தனை அப்படின்றது இருக்கும். வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஒரு லேசான ஒரு சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்றத அதிகமா கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சின்ன வயசுலயே ஒரு பெரிய மனுஷ தன்மை அப்படின்ற அளவுக்கு இவங்க மனநிலை அதிக அனுபவத்தை சந்திச்சவங்களா இவங்க இருப்பாங்க. யாரு? சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடியவங்களும் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இவங்க வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா எல்லாமே லேட்டா தான் கிடைக்கும். அப்படி லேட்டாவே கிடைச்சாலும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியதா இருக்கும். வாழ்க்கையில ஆரம்பத்துல அதிகமா தடைகளை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. 40 வயசுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நிலையான உயர்வு அப்படின்றது இருக்கும். அதுக்கு முன்னாடி உயர்வு இருக்கும், ஒரு நிலையா இருக்காது. 40 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு உயர்வு அப்படின்றது, நிலையா இருக்கக்கூடிய உயர்வு அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு தடவை வாழ்க்கையில ஏறுமுகம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இறங்கு முகம்லாம் வராது, ஏறுமுகமா தான் இருக்கும் வாழ்க்கையில. அது வாழ்நாள் ஃபுல்லாவே இருக்கும். அதாவது 40 வயசு சொன்னோம், அந்த 32 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள அந்த ஒரு ஏறுமுகம், வாழ்க்கையில ஒரு உயர்வுன்றது தெரியும். அந்த 32 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் அந்த ஏறுமுகம்ன்றது தெரிஞ்சு அந்த 40 வயசுக்கு அப்புறம் தான் அது ஸ்ட்ராங்கா ஆகும். இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை, ஆலோசனை வழங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஞானம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். யாருக்கு? சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய திறமை. அடுத்ததா பாத்தீங்கன்னா டீச்சர், ஆசிரியர், ஆலோசகர், ஜோதிடர், ஆன்மீகம் சார்ந்த துறையில இருக்கிறவங்க, தர்மம், அடுத்ததா சமூக சேவை, இது சார்ந்த துறைகள்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் சிறப்பா அவங்க செயல்பாடுகள் செய்வாங்க. வாழ்க்கையில ஒரு தரமான ஒரு நிலையை அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. யாரு? சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நேர்மை, தர்மம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப விரும்பி கடைபிடிப்பாங்க. தவறான வழிக்கு போறதுக்கு விரும்பாத மனசு உள்ளவங்களா இவங்க இருப்பாங்க. யாரு? சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு சட்டம், நீதித்துறை சம்பந்தப்பட்ட வேலை அமைதுனா அது சார்ந்ததுல ரொம்ப ரொம்ப நீதி, நேர்மை, நியாயமா செயல்படக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில வயசு அந்த 32 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள முன்னேற்றம் வரும்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த சமுதாயம் சார்ந்தவர்களை ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு செல்வாக்கு, சொல்வாக்கு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும் இவங்களுக்கு. இப்போ நல்ல பலன் சொன்னோம். இதே சனி பகவான் குரு பகவான் சேர்ந்திருந்து பாபகிரகங்கள், மற்ற பாபகிரகங்கள் சூரியன், செவ்வாய், ராகு, கேது பலமா சம்பந்தப்பட்ட என்ன ஆகும்? இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கெட்ட பலன்கள், இந்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருந்து கெட்ட பலன்கள் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில அதிகமான ஒரு பொறுப்பு, அடுத்தவங்களுடைய சுமையெல்லாம் இவங்க சுமக்க வேண்டிய கட்டாயம் வரும். அடுத்தவங்களுடைய பிரச்சனை கூட தன்னோட தலையில எடுத்து போட்டுக்கிட்டு, யானை தன் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்களே பிரச்சனை இழுத்து போட்டுக்குவாங்க. வாழ்க்கையில அதிகமா ஓய்வு இல்லாம உழைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இவங்க மாறிடுவாங்க. யாரு? சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானவங்க. இவங்க என்னதான் அடுத்தவங்க நம்பினாலும் அவங்க கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது லேட்டா தான் கிடைக்கும். சில நேரங்கள்ல அது எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்காது. தந்தை வழி வர்க்கமும் சரி, குருநாதர்கள் சம்பந்தப்பட்ட, குருநாதர் அப்படின்னாலே நமக்கு ஒரு விஷயத்த தொழில் சார்ந்த விஷயங்கள், இந்த ஜோசியம் கற்றுக் கொடுக்குறவங்க, மற்ற எல்லாமே தொழில் நமக்கு ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தா அவங்க குருநாதர்கள். ஓகேங்களா? இதுல தந்தை குருநாதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு அலைவரிசையில இருக்காது. உறவு முறை, தந்தை குருநாதர், இவங்களுக்கு அமையக்கூடிய குருநாதருக்கு கண்டிப்பா ஹெல்த் பாதிப்பு வரும். அப்ப இவங்களோட தந்தைக்கும் பாத்தீங்கன்னா உடல் ரீதியான பாதிப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். தந்தை குருநாதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடுன்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உடல் ரீதியா பாத்தீங்கன்னா முழங்கால் சம்பந்தப்பட்டது, தொடை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்புறம் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதுல ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில கண்டிப்பா தசாபுத்தி மோசமாகும் போது இவங்களுக்கு வரும். இப்போ உதாரணமா ஒரு 5ஆம் பாவகத்துல இந்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருக்காங்கன்னு வைங்களேன், படிப்பு லேட்டா தான் கிடைக்கும்.
ஆனா அறிவுன்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அந்த படிப்புனால கிடைக்கக்கூடிய அறிவு. ஓகே, இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவானோட சுக்கிரன் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? சுக்கிரன் அப்படின்னாலே இன்பம், காதல், அழகு, வசதி, கலை, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர். இதெல்லாம் காக வகிக்கக்கூடியது. சனி பகவானாலே அதான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டோமே, கட்டுப்பாடு, பொறுப்பு, தாமதம், கர்மா, தொழில்காரகன், இது எல்லாமே சனி பகவான். இப்போ இந்த ரெண்டு கிரகமும் சேர்றப்ப என்ன ஆகும்? சந்தோஷம், இன்பம் அப்படின்றது கட்டுப்பாடு இருக்கும். வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் கிடைக்கிறது லேட்டா கிடைக்கும். அப்படி கோடீஸ்வரன் வீட்டிலேயே பிறந்துட்டாலுமே இவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வசதி வாய்ப்பு உடனே கிடைக்காது, லேட்டா தான் கிடைக்கும். இப்போ இந்த சனி பகவானோட சுக்கிர பகவான் சேர்ந்ததுக்கு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திர லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சனி பகவானும் சுக்கிர பகவானும் எந்த பாவகத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி, இந்த பலன்கள் சரியா இருக்கும். இவங்களுடைய அதிகமான ஆசை, சந்தோஷம் அப்படின்றத அதிகமா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. உறவுகள் சார்ந்தவர்களை ஒரு பொறுப்பாதான் இருக்கக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. வாழ்க்கையை வந்து என்ன சொல்றது, ஒரு லேசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு அசாதாரணமா தான் எடுத்துக்குவாங்க. வாழ்க்கையில ஒரு அனுபவம்ன்றது லேட்டா தான் இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு அவங்க ஜாதக தகுதிக்குள்ள ஒரு இப்போ இந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஜாதக தகுதிக்குள்ள ஒரு நிலையா இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். ஜாதக தகுதிக்குள்ள சொல்லியிருக்கேன். இன்பம், சந்தோஷம் அப்படின்னா பல்லாயிரம் கோடிக்கு அதிபதி, காரு பங்களா செட்டில் ஆகுது மட்டும் நினைக்க வேண்டாம். ஜாதக தகுதின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஒரு நிலையான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உண்டு. சனி சுக்கிரன் சேர்ந்து இருக்கிற அத்தனை பேத்துக்குமே ஆரம்ப காலகட்டத்துல வசதி வாய்ப்புகள் குறைவாவே இருந்தாலும் வயசு ஆக ஆக பாத்தீங்கன்னா ஒரு நிலையா இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், சுகம், சந்தோஷம், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்றது இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா இசை, ஓவியம், அப்புறம் அந்த ஃபேஷன் டிசைனிங், அப்புறம் அந்த வாகனத்துறை, கட்டிடக்கலை சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் மற்ற கிரக அமைப்புப்படி அமைதுனா அதுல ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படுவாங்க. அதுல வாழ்க்கையில அதிக முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதாகவும் இந்த துறைகள்லாம் இவங்களுக்கு இருக்கும். உறவுகள் சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நிலையா இருக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. காதல், கல்யாணம் இவங்களுக்கு அமைதுனா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த குடும்ப வாழ்க்கை. வரக்கூடிய கணவன் மனைவிய கடைசி வரைக்கும் கைவிட விரும்ப மாட்டாங்க. இந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க கல்யாண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல அவங்களை அதிகமா கைவிட விரும்ப மாட்டாங்க, விலகறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் இதே இடத்துல நான் வேற ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன், அது உண்மை. இப்ப இந்த சனி பகவான் சுக்கிரன் பகவான் சேர்ந்து இருந்தால் யார் கல்யாணம் பண்ணாங்களோ, இப்ப உதாரணமா ஒரு பெண் ஜாதகத்துல சேர்ந்து இருக்குன்னு வைங்களேன், அந்த பெண் வந்து அந்த கணவரை இழக்க விரும்ப மாட்டாங்க, சரிங்களா? ஆனா அந்த ஆண் வரக்கூடிய கணவர் இழக்க விரும்பினா அது எந்த மாதிரி அமைப்பு இருந்தா இழக்க விரும்புவாங்க? இப்போ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்க கூடாது. அப்படி சேர்ந்து இருந்தால் கண்டிப்பா அந்த கல்யாண வாழ்க்கை பெரிய குறையாதான் இருக்கும், பிரிவினை தான். பிரிவினைனா என்ன அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்க நிறைய வீடியோக்கள்ல. பிரிவினை அப்படின்னா டைவர்ஸ் ஆனாலும் பிரிவினை தான், டெத் ஆனாலும் பிரிவினை தான், அல்லது வேற வேற ஊர்ல வாழ்ந்தாலும் பிரிவினை தான், வேற வேற நாட்டுல வாழ்ந்தாலும் பிரிவினை தான், ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு அந்யூன்யம் இல்லைனாலும் பிரிவினை தான். அப்போ சனி சுக்கிரன் சேர்ந்திருந்தால் கணவன் மனைவிய ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனால் 7ஆம் பாவகத்துல சேர்ந்து இருந்துட்டால் அங்க கல்யாண வாழ்க்கை பெரிய கலவரமா தான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே ஒரு கட்டுப்பாட்டோட இருப்பாங்க. செலவும் பாத்தீங்கன்னா ஒரு நிதானமா தான் பண்ணுவாங்க. அந்த சேமிக்கக்கூடிய குணம் ரொம்ப அதிகமா இருக்கும். கடன் வாங்காம வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். யாருக்கு? இந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு. இப்போ அடுத்ததா இந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு கெட்ட பலன்கள், நெகட்டிவ் பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஒரு ஜாதகத்துல எந்த பாவகத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, மற்ற பாவ கிரகங்கள் சூரியன், செவ்வாய், ராகு, கேது பலமா சம்பந்தப்பட்டா
காதல் அப்படின்றதும் லேட்டா தான் கிடைக்கும், கல்யாணம் அப்படின்றது லேட்டா தான் கிடைக்கும். காதல் சக்சஸ் ஆகுதுன்றது லேட்டா தான் இருக்கும், கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். எந்த ஒரு உணர்ச்சியுமே இவங்க வெளிப்படுத்த தயங்குவாங்க. அந்த உணர்ச்சி வெளிப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப குறைவா தான் இருக்கும். அந்த ஒரு கூச்சம் அல்லது ஏதாவது ஒரு தயக்கம் அப்படின்றது உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில சுகம், சந்தோஷம், இன்பம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். வாழ்க்கைய ரசிக்க முடியாத ஒரு மனநிலையோட இவங்க வாழ்க்கை இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? கடமைகள் அதிகமா இருக்கும். கடமை உணர்வு அதிகமாகிறதுனால என்ன ஆகும்? வாழ்க்கையை ரசிக்க மாட்டாங்க. வாழ்க்கையை கடைசி வரைக்கும் இவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால மன அமைதி குறைவா தான் இருக்கும். யாரு? சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருந்து பாபகிரக சம்பந்தம் பலமானவங்க வாழ்க்கைய தேடுவாங்க. முதல்ல ரசிக்க மாட்டாங்க. அந்த ரசிக்கக்கூடியது தசாபுத்தி நல்லா இருக்கும் போது மட்டுமே நடக்கும். உடல் ரீதியா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இனப்பெருக்க உறுப்புகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பிரைவேட் ஸ்பாட், அது சம்பந்தப்பட்டதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தசாபுத்தி மோசமானால் வரும். அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்புறம் சுகர், சக்கரை நோய், அப்புறம் சக்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தசாபுத்தி மோசமாகும் போது தான் அப்புறம் ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படின்றது வரும். உறவுகள் சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதாவது சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு கெட்ட பலன் சொல்லிட்டு இருக்கோம். உறவுகள் சார்ந்ததுலையும் பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே இருந்தாலும் தூரமா இருக்கிற மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ் இவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் கெட்ட பலன்கள் சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருந்தா சொல்லியாச்சு. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவானோட ராகு பகவான் சேர்ந்து இருந்தால், நீங்க ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சனி பகவானும் ராகு பகவானும் எந்த பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ சனி அப்படின்னா கர்மா, தாமதம், கட்டுப்பாடு, பொறுப்பு. ராகு அப்படின்னா ஆசை, மாயை, புதுமை, அப்புறம் பிரம்மாண்டம், விதிவிலக்கு, இதெல்லாம் குறிக்கக்கூடியவர் யாரு? ராகு பகவான். இப்போ இந்த ரெண்டும் இருக்கிறப்ப என்ன ஆகும்? இவங்களுக்கு கர்மக்காரகன் அதிகமா சோதனை கொடுப்பார் சனி பகவான். ராகு என்ன பண்ணுவாரு? தீராத ஆசையை கொடுத்து போடுவாரு. இந்த ரெண்டும் அந்த கர்மானால வரக்கூடிய சோதனை, தீராத ஆசை, இந்த ஆசை நிறைவேறாததுனால, ஆசை நிறைவேறிட்டா அங்க அனுபவம் இல்லாம போயிருங்க. ஆசை நிறைவேறாம இருந்தாதான் அனுபவம் கிடைக்கும். அப்போ இந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில அனுபவம் அப்படின்றது அந்த ஆசைனாலேயே வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா தனிமையிலதான் அதிகமா யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில தன்னை நிரூபிச்சு காட்டணும், தான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு போராடக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்படி ரெண்டு பேரும் பாபகிரகங்கள் இவங்க சேர்ந்தோம்னா நல்ல நல்ல பலன்களும் இருக்கு, கெட்ட பலன்களும் இருக்கு. இப்ப அதுல நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதர்கள் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கிற மாதிரி இவங்க வாழ்க்கை நிலை இருக்காது. இவங்க வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். அது புரியுற மாதிரி சொல்லணும்னா, மத்தவங்க எல்லாம் ஒரே இடத்துல வேலை பார்க்கறாங்க ரொம்ப நாள்னா, இந்த மாதிரி சனி ராகு சேர்க்கை உள்ளவங்க அதிக இடத்துல வேலை பார்ப்பாங்க. அல்லது ஒரே இடத்துல வேலை பார்த்தாலும் அதிக இடங்கள் மாறி வேலை பார்ப்பாங்க, ஒரே வேலையை பார்த்தாலும். இது உதாரணத்துக்கு சொன்னேன். அந்த மாதிரி இவங்க வாழ்க்கை சராசரி மனிதனுக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. அது வேலையிலையும் இருக்கலாம், மற்ற வேற பர்சனல் விஷயத்திலையும் இருக்கலாம். ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறை உள்ளவங்களா தான் இவங்களுக்கு இருப்பாங்க. வெளிநாடு, வெளி மாநிலம் அல்லது வெளி மாவட்டம் இது சார்ந்ததான் அதிகமா இவங்களுக்கு அதாவது உள்ளூர்லயே இவங்க வாழ மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு வெளி மாவட்டம் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு, இந்த மாதிரி அடிக்கடி இதை மாத்தி மாத்தி போய் வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கணினித்துறை சம்பந்தப்பட்டது, தொழில்நுட்பம், அரசியல், அப்ப ரகசியமா புலனாய்வு பண்ணக்கூடிய துறைகள், இதெல்லாம் அமைஞ்சா ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. யாரு? சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்திருக்கக்கூடியவங்க. சேர்ந்திருக்கவங்களுக்கு நல்ல பலன்கள் இது. எவ்வளவுதான் மோசமான சூழ்நிலை வாழ்க்கையில இவங்களுக்கு வந்தாலும் சரி, தைரியத்தை இவங்க கைவிடவே மாட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, அதெல்லாம் தூக்கி போட்டு அதெல்லாம் தடைகள்லாம் தகர்த்து வாழ்க்கையில தப்பிச்சு முன்னேறக்கூடியவங்க இவங்களாதான் இருப்பாங்க. எவ்வளவு பெரிய எதிரிகள் இருந்தாலும் சரி, அவங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் இவங்க கிட்ட இருக்கும். யாருக்கு? சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லட்சியம் தான் வச்சுக்குவாங்க. பெருசா பிரம்மாண்டமா பெருசாதான் லட்சியம்ன்றது இவங்க வாழ்க்கையில இருக்கும். சின்ன சின்ன இதெல்லாம் இவங்க வச்சுக்க மாட்டாங்க.
பெருசா சாதனை பண்ணுன்ற எண்ணம் தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பிடிவாதம் பிடிச்சிட்டாங்கன்னா அதை விடவே மாட்டாங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னா 3 கால் தான். அப்படித்தான் அந்த பிடிவாதன்றது ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும் இந்த சனி ராகும் சேர்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம்னா ரொம்ப வயசு இல்ல, அதாவது 36 வயசுக்கு அப்புறம் 45 வயசு ஆகிறப்ப அந்த 36 வயசுக்கு அப்புறம் தான் படிப்படியா வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு தன்மை, பொருளாதாரம் சார்ந்த வகையும், வாழ்க்கையில புகழ், கௌரவம், அந்தஸ்து இது சார்ந்த வகையிலையும் ஒரு மதிப்பு மரியாதைன்றது அந்த 36 வயசுக்கு அப்புறம் தான் படிப்படியா வரும். 45 வயசுக்கு அப்புறம் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி ராகு சேர்ந்திருந்து இந்த 2 கிரகமுமே பாவ கிரகம் தான். மற்ற பாவ கிரகங்கள் எப்படிதான் சனி ராகு சேர்ந்திருந்தா கேது பார்க்கத்தான் போறாரு, அவருக்கு 7ஆம் பாவத்துல இருந்து. மீதி இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் பலமா சம்பந்தப்பட்டா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மனசு எப்பவுமே குழப்பமான மனசாதான் இருக்கும். பயம், காரணமே தெரியாம பயமா இருக்கும். ஒரு டயலாக் இருக்கு தெரியுங்களா, வாழ்க்கையில பயம் இருக்கலாம், பயமே வாழ்க்கையா இருக்க கூடாதுன்னு. அதான் பயமே வாழ்க்கையா இருக்கு. உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம்ன்றதான் இருக்கும். எதிர்மறை சிந்தனை ரொம்ப அதிகமாகும். அதனால என்ன ஆகும், மனசுல ஒரு நிம்மதி அப்படின்றது இவங்களுக்கு இருக்காது. யாருக்கு? சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்திருந்து, சனி பகவானோட ராகு பகவான் சேர்ந்திருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமாக ஆனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட பலன்கள், இவங்களுக்கு தேவையில்லாத தப்பான ஆசைகள் வாழ்க்கை அதிகமா தோணும். வாழ்க்கையில குறுக்கு வழி ஆசை, அப்புறம் சட்டத்துக்கு விரோதமா செயல்படக்கூடிய செயல்பாடுகள், இதெல்லாம் போகக்கூடாது. இவங்க யாரு? சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்திருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமானவங்க சட்டத்துக்கு விரோதமான விஷயங்களுக்கு போகக்கூடாது. போனால் ஏமாறுவாங்க, மாட்டிக்குவாங்க. சமூகம் சார்ந்த வகையிலையும் இந்த மாதிரி சனி பகவானோட ராகு பகவான் சேர்ந்தது மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமானா சமூகம் சார்ந்த வகையில இவங்களுக்கு எப்பவுமே ஒரு கெட்ட பேருன்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளால, வாழ்க்கையில தவறான முடிவுகளால இவங்க பேர் கெட்டு போயிடும். சமூகம் சார்ந்த தன்னை சுத்தி இருக்கவங்க கிட்ட எப்பவுமே ஒரு அவப்பேர்ன்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தவங்களால இவர் கெட்டவர், இவங்க கெட்டவங்க அப்படின்னு ஒரு பழி போடக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு வரும். அது குறிப்பிட்ட தசா புத்தி மோசமா இருந்தா தான் வரும், இல்லைன்னா வராது. உடல் ரீதியா பாத்தீங்கன்னா ஸ்கின், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்புறம் விஷம் சம்பந்தப்பட்டது, ஃபுட் பாய்சன், அந்த மாதிரி விஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அடுத்தது பாத்தீங்கன்னா அலர்ஜி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில குறிப்பிட்ட தசா புத்தி வரும்போது வரும். இப்போ இந்த இதெல்லாம் கெட்ட பலன் சொல்லிட்டோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் ராகு பகவானும் சேர்ந்துட்டாலே இவங்க வாழ்க்கையில ஆசைகள் ரொம்ப அதிகமாக அது லேட்டா கிடைக்கும். இப்போ 10ஆம் பாவத்துல சேர்ந்திருக்காங்கன்னு வைங்களேன், அதிகாரத்துக்கு ஆசை ரொம்ப அதிகமா வரும். அதனாலே ரொம்ப ஒரு அவஸ்தப்படுவாங்க இவங்க. பாவகிரக சம்பந்தம் இல்லாம இருந்தா ஈஸியா கிடைச்சிடும், தசை பத்தி நல்லா இருந்தா. மற்ற பாவகிரக சம்பந்தம் பலமானா இவங்களுக்கு பதவி அப்படின்றதே பாத்தீங்கன்னா அதிகாரம், பதவிக்கு வந்தாங்கன்னா அதிகாரம் பண்ண முடியும். அந்த அதிகார ஆசையினாலே வாழ்க்கையில அதிகமா சர்ச்சைகளை சந்திச்சுதான் பதவி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. இதே 7ஆம் பாவத்தை சேர்ந்துருக்குன்னு வைங்களேன், உறவுகள் சார்ந்தவர்களை எப்பவுமே ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டேதான் இருக்கு. எந்த உறவையுமே நம்ப மாட்டாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா சனி பகவானோட கேது பகவான் இணைஞ்சிருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? நீங்க ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சனி பகவானும் கேது பகவானும் எந்த பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, சனி பகவானோடு கேது பகவான் சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் அப்படின்னாலே கர்மா, பொறுப்பு, தாமதம், கட்டுப்பாடு. கேது அப்படின்னாலே விரக்தி, ஒரு விஷயத்துல இருந்து விடுபடக்கூடியது, ஞானம், மாயை நீக்கிறது. அதாவது இப்ப ராகு அப்படின்னாலே மாயை, கேது அப்படின்னாலே அது இல்லாம பண்றது. ராகு அப்படின்னாலே எதையும் பிரம்மாண்ட பெருசாக்குறது, கேது அப்படின்னாலே எதையுமே சுருக்கக்கூடியது. இப்போ இந்த சனி பகவான் கேது பகவானோட சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொதுவாக சொல்லலாம், சனி பகவானோட கேது பகவான் சேர்ந்திருந்தாலே சன்னியாசி யோகம். அதுக்காக எல்லாரும் காய் வச்சு கட்டி சன்னியாசியா போயிடறாங்களான்னா கிடையாது, எல்லாரும் போக மாட்டாங்க. ஒரே குடும்பத்திலே இருந்தாலும் அந்த சன்னியாசம் போனா வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு நிம்மதி இல்லாத நிலை, ஒரு அந்யோன்யம் இல்லாம அப்படிதான் இவங்க வாழ்க்கை வாழ்ந்தாகணும். இவங்க பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில எப்பவுமே வெளியில அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வெறுமை, வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பான ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க எவ்வளவு பெரிய கூட்டத்துல இருந்தாலும் சரி தனிமையா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க.
வாழ்க்கை சம்பந்தப்பட்டதில்ல. அப்படி வாழணும் இப்படி வாழணும் ஆஹா ஓஹோன்னு வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை அப்படின்றது இல்லாம தான் இவங்க இருப்பாங்க. இவங்க பேசுறது கம்மியா தான் பேசுவாங்க, யோசிக்கிறது அதிகமா யோசிப்பாங்க. சின்ன வயசுலயே ஒரு பெரிய மனுஷனுக்குரிய ஒரு தோரணை, ஒரு அந்த முதிர்ச்சி அப்படின்றது இவங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்திருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு ஆழ்ந்த ஞானம் அப்படின்றது இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது, உணர முடியாது. அது புரிஞ்சுக்கிறதுன்றதை விட ஆன்மீகம்ன்றது உணரக்கூடியது. கடவுளும் சரி காதலும் சரி அதை உணர்த்த முடியாது, உணரத்தான் முடியும். அப்போ ஆன்மீகம் சார்ந்த கடவுள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப சுலபமா ஈஸியாவே உணரக்கூடியவரா இருப்பாங்க. யாரு? இந்த சனி பகவானும் கேது பகவானும், சனி பகவானோட கேது பகவான் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க. தியானம், யோகா, ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி, ஜோதிட ஆராய்ச்சி, இதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இது சார்ந்த துறை அமைஞ்சா ரொம்ப சிறப்பாவே இருக்கும் இவங்களுக்கு. இவங்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய ஒரு திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. இப்போ இவங்க செஞ்சுட்டு வந்த கர்மாவை எந்த அளவுக்கு இருக்கோ அதை அதிகமா தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்துதான் ஆண்டவன் படைச்சிருப்பான் இவங்களை. அதனால இவங்க அதிகமா கர்மாவை இந்த ஜென்மத்துல சுமக்கக்கூடிய ஒரு கட்டாயம். அதெல்லாம் அமைதியா ஏத்துக்கிட்டு பொறுமையா சகிப்பு தன்மையோட வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஒரு எவ்வளவு பெரிய பணக்காரங்களாவே இருந்தாலும் சரி, இந்த சனி பகவானோட கேது பகவான் சேர்ந்து இருக்கிறவங்க ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. ஆடம்பரம் இவங்களுக்கு பிடிக்காது, தேவைக்கு மட்டும்தான் வாழ்வாங்க. சேமிப்பு அப்படின்றது இருக்கும், கட்டுப்பாட்டோட வாழக்கூடிய ஒரு பர்சனா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு அப்புறம் தான் ஓரளவு மன நிம்மதி அப்படின்றது இருக்கும். உலக விஷயங்கள்ல பற்று இல்லாம போகக்கூடிய ஒரு தன்மை 40 வயசுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில வந்துடும். இப்போ இது எல்லாமே நல்ல பலன்கள். அடுத்ததான் கெட்ட பலன்கள் என்ன? சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருந்து மற்ற ராகு பகவான் இப்ப பாப்பாரு ஆப்போசிட்ல இருந்து மற்ற செவ்வாய் சூரியன் பலமா சம்பந்தப்பட்டா இவங்க வாழ்க்கையில எப்பவுமே ஒரு வெறுமை தான் இருக்கும், தனிமை அதிகமாகும். காரணம் தெரியாம ஒரு வெறுமை, சொல்ல தெரியாத சோகம், சொல்ல முடியாத சோகம், காரணம் தெரியாத ஒரு கவலை, உறவுகள் சார்ந்த வகையில இருந்து விலகி இருக்கக்கூடியது. அதனால மன உளைச்சல் அதிகமாகும் இவங்க வாழ்க்கையில. யாருக்கு? சனி பகவானோட கேது பகவான் சேர்ந்து இருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட பலன்கள். இது எல்லாமே வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு விரக்தி தான் உங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே முயற்சி செய்யணும், ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராது. எதுக்காக, ஏன் அதை நாம செய்யணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. எதையுமே பெருசா வாழ்க்கையில எதையுமே விருப்பப்பட்டு செய்ய மாட்டாங்க. ஒரு லட்சியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களும் சரி, உறவுகள் சார்ந்த எல்லாமே சரி, புரிதல் அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்கும். பக்கத்திலேயே வாழ்ந்தாலும் ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் உறவுகள் சார்ந்த வகையில. உடல் ரீதியா பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்புறம் தசாபுத்தி மோசமானால் கேன்சர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அப்புறம் பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம காரணமே தெரியாம உடல் ரீதியான ஒரு பலகீனம் அப்படின்றது இவங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அது குறிப்பிட்ட தசாபுத்தி வரும்போது வரும், அதுக்கப்புறம் தான் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ சனி பகவானோட மற்ற கிரகங்கள் சேர்ந்தா என்னென்ன பலன் தனித்தனியா சுருக்கமா தான் சொல்லியிருக்கோம். விரிவா சொன்னோம்னா பதிவு ரொம்ப நீளமா போயிடும் வீடியோ, அதனால சுருக்கமா தான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம். இப்பவே பாத்தீங்கன்னா 58 நிமிஷம் 50 செகண்ட் ஆயிடுச்சு, 52 செகண்ட் ஆயிடுச்சு, போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல எல்லாத்துக்குமே பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த வீடியோவில் சொன்னது இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.